அதாவது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்துள்ள பேலூர் அருகே உள்ளது சின்னமநாயக்கன் பாளையம் என்ற கிராமம். இந்த கிராமத்தில் 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக நரி பிடிக்கும் விழா நடைபெற்று வருகிறது. அதாவது பொங்கல் பண்டிகை அடுத்து வரும் காணும் பொங்கலில் இந்த நரிப்பிடிப்பு விழாவை அவர்கள் நடத்துவார்கள். அதாவது காட்டு பகுதிகளுக்கு சென்று நரியை பிடித்து வந்து அவர் வங்கா நரி என்கிற நரியை பிடித்து வந்து அந்த நரியை வந்து இந்த மாரியம்மன் கோயில் திடலில் வைத்து அதற்கு பூஜை செய்து பின்னர் அந்த நரி ஆட்டத்தை நடத்துவார்கள். அவ்வாறு நடத்தி வந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு வனத்துறை வந்து இதற்கு தடை விதித்தது. காரணம், தமிழ்நாடு வனத்துறை சட்டம் உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 படி நரி பிடிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த வங்கா நரியை பிடித்து வந்து அவர்கள் ஆட்டினாலோ நரி பிடித்து அவர்கள் சித்திரவதை செய்தாலோ அதற்கு அபராதம் மட்டுமல்லாமல் 7 ஆண்டு சிறை விதிக்கப்படும் என வந்து இந்த கிராமத்து மக்களை அச்சுறுத்தியதால் வனத்துறையினர் அச்சுறுத்தி சென்றதால் கடந்த 2 ஆண்டுகளாக நரி பிடித்து நரியாட்டம் நடத்த முடியாமல் இவர்கள் வந்து மிகவும் ஏக்கத்தில் இருந்து வந்தனர். இதனால் தங்கள் பகுதியில் மழை பொழியவில்லை, வறட்சி நிலவி வருகிறது. எனவே வந்து இந்த விவசாயம் செழிக்கவில்லை என்று இவர்கள் ஏக்கத்தில் இருந்தனர். அதனால் இந்த ஆண்டு இந்த நரியாட்டத்தை நடத்தியே தீர வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து ஊர் மக்கள் ஒன்று திரண்டு முடிவெடுத்து இந்த ஆண்டு காணும் பொங்கல் என்று நமது இந்த சின்னமநாயக்கன் பாளையம் அருகே உள்ள மாரியம்மன் கோவிலில் திரண்டனர். பின்னர் வந்து 18 தலைக்கட்டு என்கிற அந்த 18 ஊர் மக்களின் முக்கிய பிரமுகர்களின் வீடுகளில் இருந்து வலைகள் எடுத்து வரப்பட்டு காணும் பொங்கல் என்று இந்த மாரியம்மன் கோவிலில் வைத்து அதுக்கு வலைகளுக்கு பூஜை செய்யப்பட்டது. பூஜை செய்த வலைகளை இங்கிருந்த இந்த இளைஞர்கள் மற்றும் ஆண்கள் மற்றும் கிராமத்தினர் 300க்கும் மேற்பட்டோர் அதை நரி பிடிப்பதற்காக காட்டுப்பகுதிகளுக்கு சென்றனர். காட்டுப்பகுதிக்கு சென்றவர் அருகே உள்ள கரடு பகுதியில் இந்த வலையை விரித்து அவர்கள் நரி பிடிப்பதற்காக காத்திருந்தனர். முதல் நாள் அன்று 2-3 கரடுகளில் அவர்கள் நரியை பிடிக்க காத்திருந்தனர். ஆனால் வலை விரித்து காத்திருந்தும் நரி கிடைக்கவில்லை. அடுத்த நாள் நேற்று அவர்கள் நரியை பிடிப்பதற்காக வலையை விரித்து பல்வேறு இடங்களில் அவர்கள் கரடு பகுதியில் காத்திருந்தனர். ஆனால் நேற்றும் நரி சிக்கவில்லை. இந்த நிலையில் நேற்று இரவு சின்னமநாயக்கன் பாளையத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொட்டவாடி என்ற கிராமத்திற்கு சென்று அந்த காட்டுப்பகுதியில் நரி இருப்பதாக கூறியதன் பேரில் அந்த பகுதியில் வலையை விரித்தனர். வலை விரித்த நேரத்தில் இன்று அதிகாலை ஒரு நரி அந்த பகுதியில் வந்து அந்த வலைக்குள் விழுந்தது. இதனை மறைந்திருந்து பார்த்திருந்த கிராம மக்கள் உடனடியாக நரி கிடைத்த உற்சாகத்தில் அவர்கள் உடனடியாக அந்த வலைக்கு சென்று நரியை பிடித்து ஒரு கூண்டுக்குள் அடைத்தனர். அவர்கள் உடனே இது குறித்து கிராம மக்களுக்கு தெரிவித்தனர். இதனால் சின்னமநாயக்கன் பாளையத்தில் இந்த கிராம மக்கள் மிகவும் உற்சாகத்தில் திளைத்தனர். 2 ஆண்டுகளாக நடத்தப்படாத இந்த நரியாட்டம் நரிக்கட்டு என்கிற நரியாட்டம் இன்று நமது ஊரில் நடைபெறுகிறது என்று சுற்றுவட்டார கிராமங்கள் அனைவருக்கும் தெரிவித்தனர். இதனால் சுற்றுவட்டார கிராம மக்கள் அனைவரும் இங்கு 5000க்கும் மேற்பட்டோர் இந்த கிராமத்தில் திரண்டனர். இக்கிராமத்தில் திரண்டதை அடுத்து நரி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. குறிப்பாக ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட நரி சின்னமநாயக்கன் பாளையம் எல்லை பகுதியில் வந்து அந்த நரிக்கு பூஜை செய்யப்பட்டு அந்த நரியை வந்து ஊர்வலமாக எடுத்து வந்தனர். ஊர்வலமாக எடுத்து வரும்பொழுது இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் சிறியவர்கள் அனைவரும் முகத்தில் வண்ணப்பொடிகளை தூவிக்கொண்டு அந்த நரியை ஆடி பாடி மேலத்தாடங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தனர். அவ்வாறு உற்சாக மிகுதியில் அவர்கள் கொண்டு வரும் பொழுது அங்கிருந்த பெண்கள் அந்த நரிக்கு ஆரத்தி எடுத்து அந்த நரியை வணங்கியதோடு அதனை வழிபட்டு அந்த நரியின் முகத்தில் விழித்தனர். அவ்வாறு நரியின் முகத்தில் விழித்தால் இந்த ஆண்டு நிச்சயமாக நமது இந்த கிராமத்தில் மழை பொழியும், விவசாயம் செழிக்கும் என்ற நம்பிக்கையை அவர்கள் மிகவும் உற்சாக கொண்டாட்டம் கொண்டாடினர். இதனையடுத்து ஊரை சுற்றி வரப்பட்ட இந்த நரி மாரியம்மன் கோவில் திடலில் வைத்து நரிக்கு முதலில் பூஜை செய்யப்பட்டது. பூஜை செய்யப்பட்ட நரியை அவர்கள் பின்னர் இந்த மாரியம்மன் கோவில் திடலில் பகுதியில் அவர்கள் மக்களை சுற்றி வைத்துக் கொண்டு அந்த திடலின் ஒரு பகுதியில் நரியை கூண்டில் இருந்து அவிழ்த்து விட்ட நரியை அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு பார்த்து அது மிகவும் மகிழ்ச்சி பொங்க அதனை ஆரவாரம் செய்து அந்த நரியை கும்பிட்டனர். இதனை